கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனம். நீ நடக்க வேண்டிய வழிகளில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அனுதினமும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு மணித்துளியிலும் கர்த்தர் மாத்திரமே நடத்தி வருகிறார். நாம் அவரை சார்ந்திருக்கும் போது, அவரை நோக்கி பார்க்கும்போது, அவர் நேர்த்தியான பாதையில் நம்மை நடத்துகிற கர்த்தராய் இருந்து நம்மை நடத்த வல்லவர் அவர் ஒருவரே. நம்முடைய வாழ்க்கையில் பல திட்டங்கள், பல நோக்கங்கள், பல தரிசனங்கள், பல விதமான திட்டங்களோடு ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தரிசனங்கள், நம் நோக்கங்களுக்கு பாதைகள் தெரியாமல் ஒரு சில வேளைகளில் நாம் திகைத்து போய் நிற்கலாம், பாதைகள் அறியாமல் நிற்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ நடக்க வேண்டிய வழிகளெல்லாம் உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே, நான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் மாத்திரமே நம்மை நடத்தி கொடும். நம் தரிசனங்களுக்கு நேராய், நம்முடைய திட்டங்களுக்கு நேராய், நம்முடைய நோக்கங்களுக்கு நேராய், நம்முடைய விண்ணப்பத்திற்கு நேராய், நம் வேண்டுதலுக்கு நேராய் கர்த்தர் மாத்திரமே நம்மை நடத்த முடியும். நாம் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நேர்த்தியாய் நம்மை நடத்தி செல்வார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம், பல போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் அப்படியாய் பல சூழ்நிலைக்குள்ளாய் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். கடன் பாரங்கள், பண கஷ்டங்கள், பலவிதமான நெருக்கங்கள், பாடுகளின் மத்தியிலே நீங்கள் கடந்து கொண்டு வரும்போது பாதைகள் அறியாமல் நீங்கள் நிற்கலாம். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எனக்கு வழி தெரியலையே, இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு, முடித்து வைப்பதற்கு, இந்த போராட்டத்திலிருந்து நான் விடுதலை பெற எனக்கு வழி அறியாமல், வழி தெரியாமல் நிற்கிறேனே என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம். பாதை காட்ட கர்த்தர் உண்டு. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு பாதை காட்ட கர்த்தர் உண்டு. அவர் பாதையை காட்ட வல்லவராக இருக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழிகளில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவர் மாத்திரமே நம்மை நடத்த முடியும். அவர் மாத்திரமே நம்மை கரம் பிடித்து நடத்த முடியும். விசுவாசத்தை கர்த்தர் மீது வைக்கும்போது அவர் நம்மை கைவிடாமல் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரை விசுவாசிப்போம், அவரை சார்ந்திருப்போம். இந்த நாளிலும் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளில் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். அப்பா, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நம்புகிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளில் எங்களை நடத்துகிற கர்த்தர் நீர் ஒருவரே. பாதை தெரியாமல் இருக்கிற இடத்துல பாதையை காண்பிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. வழியில்லாத இடத்தில் வழியை உருவாக்கி அடைக்கப்பட்ட வாசலை எனக்காய் திறந்து கொடுக்கிற கர்த்தர் நீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். அப்பா, நீர் என்னை நடத்துவீர், நீர் என்னை பாதுகாப்பீர். உம் சமூகத்தில் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை இந்த நாளிலும் கரம் பிடித்து நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.